அவரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. ஒரு வீட்டில் நாங்கள் வாடகைக்கு இருந்தோம். பிவானி ஃபீல்டு, அதாவது பயனூர் மிஷனரியாக நாங்கள் அந்த இடத்துக்கு போனோம். அதாவது ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்குள்ளே போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு எங்களுக்கு ஆர்டர். பட் நாங்கள் அங்கே போயிருந்திருக்கும் போது அந்த பகுதிகளில் போய் வீடுகள் நாங்கள் தேடும்போது யாருமே வீடு கொடுக்கல. ஒருவேளை கேட்டால் எல்லாருமே நீங்கள் மிஷனரி, நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் வீடு கொடுக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் சும்மா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் வீடு தரோம், நீங்கள் ப்ரேயர் நடத்தணும், ஊழியம் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு வீடு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மாதம் நாங்கள் அலைஞ்சு பார்த்தோம் வீடு. அதாவது ப்ரேயருக்கு கிடைக்காத வீட்டில் நம்ம இருந்து என்ன செய்ய அப்படின்ட்டு நாங்கள் யோசிச்சுட்டு அப்படியே அலைஞ்சிட்டே இருந்தோம். கடைசியாக ஒரு சிஐடி ஆஃபீஸருடைய வீடு எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணாங்க. அப்போ எனக்கு 1500 ரெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க 4000 ரெண்ட் கேட்டாங்க. அப்போ நான் யோசித்தேன், வீடே கிடைக்கல, முடியாத பட்சத்துக்கு இந்த வீட்டை ஒரு மாதத்துக்கு நம்ம எடுத்துருவோம், அதுக்கப்புறம் நம்ம இங்கே இருந்துகிட்டே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள் இன்னொரு இடத்துலேருந்து வந்து பார்த்துட்டே இருந்தோம் டெய்லி ஒரு மாதம். ஸோ அப்போது இந்த வீட்டை நம்ம எடுத்துகிட்டு 1 மந்த்து இங்கேருந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த வீட்டை நாங்கள் வந்து எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் அந்த வீட்டை நாங்கள் பார்சல் எதுவுமே நாங்கள் வந்து அவுக்கலை. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த வீட்டை தான் நம்ம காலி பண்ண போகிறோமே அப்படின்ட்டு சாப்பிடக்கூடிய அந்த பாத்திரத்தை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு மாதம் முடியதுக்குள்ளே அந்த 1 மந்த்தும் நாங்கள் தேடி பார்த்தோம். அப்பவும் வீடு எதுவுமே கிடைக்கல. ஆனால் மொதல் நாள் வந்துட்டு நாங்கள் ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லிட்டோம், நாங்கள் கரெக்டாக 5ஆம் தேதி நாங்கள் இந்த வீட்டை காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டோம். பிவானிக்கு வந்ததுக்கப்புறம் தேடி பார்க்குறோம், வீடு இல்லை, வீடு கிடைக்கல, யாருமே தரமாட்டேக்காங்க. அதாவது சோட்டா காசி அப்படின்னு சொல்லுவாங்க, சின்ன காசி அப்படின்னு சொல்லுவாங்க. பிவானி வந்து வாரணாசிக்கு அடுத்தபடியாக அதிக கோவில்களின் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிவானி. அதுக்கப்புறம் தேடி பார்த்தா வீடு இல்லை. 4ஆம் தேதி சாயங்காலம் இதே நேரத்தில் இப்படி உட்காந்துருக்கோம், நானும் என் ஒய்ஃபும். 5ஆம் தேதி நாளைக்கு காலி பண்ணணும், 4ஆம் தேதி இப்படி உட்காந்துருக்கோம் வீட்டில், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த சிஐடி ஆஃபீஸருடைய ஒய்ஃப்கிட்ட தான் நாங்கள் பேசணும் வீட்டை பற்றி. ஆனால் அவரை நான் பார்த்ததில்லை. கரெக்டாக இப்படி உட்காந்துருக்கும் போது கரெக்டாக 4ஆம் தேதி நைட்டு அவர் ஃபோன் பண்ணுறாரு. எனக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் வீட்டை ஏன் காலி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போது நான் சொன்னேன், ஒன்று நீங்கள் ரெண்ட்டு நீங்கள் அதிகமாக கொடுக்குறீங்க, இன்னொன்று ப்ரேயருக்கு வந்து எங்களை நீங்கள் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அதனால் அந்த ரெண்டும் எங்களுக்கு ஒத்து வராது சார் அப்படின்னு சொன்னேன். அப்போது அவர் சொன்னார், நீங்கள் ரெண்ட்டு வேணால் ஒரு 500 குறைச்சிக்கோங்க, பட்டு ப்ரேயருக்கு வந்து நான் நடத்தக்கூடாது அப்படின்ட்டு நான் சொல்லலை. இங்கே வந்து இந்த ஏரியா வந்து ரொம்ப மோசமான ஏரியா, அதனால தான் நான் உங்களுடைய சேஃப்டிக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டோம் சார், ஆண்டவர் எங்கள் கூட இருக்கார், நீங்கள் வீட்டை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னோம். அப்படின்னா நீங்கள் இருந்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் மறுநாள் நாங்கள் அந்த வீட்டில் பார்சல்லாம் அவுத்து அதுக்கப்புறம் அங்கே ஊழியம் செய்ய ஆரம்பித்தோம். ஒரு ஆத்மாக்கள் கூட இல்லை. நான் போகும்போது அந்த பகுதியில் அவ்வளோ டஃப்பான ஒரு ஏரியா. ஆனால் அவனுடைய கிருபையினால் ஜெபம் பண்ணி இந்த இடத்துல நாங்கள் ஊழியத்தை ஆரம்பித்தோம். ஒரு சின்ன சண்டே ஸ்கூல் ஆரம்பித்தோம். அப்படி மக்கள் வர ஆரம்பித்தாங்க. அவனுடைய பெரிதான கிருபையினாலே அந்த பிவானியில் 550 ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அதுக்கப்புறம் நல்ல கூட்டங்கள் நடத்துவதற்கும் ஆண்டவர் உதவி செய்தார். அது மாத்திரமில்லை, சூய் அப்படிங்கிற கிராமத்துக்கு நாங்கள் ஒரு சண்டே வர்ஷிப் நாங்கள் ஆரம்பிச்சிருந்தோம். அதுக்கு எப்போதும் வழக்கமாக நான் தான் ஈவினிங் போவேன். அன்றைக்கி நான் போக முடியல அப்படின்ட்டு இன்னொரு பையனை அனுப்பி விட்டுருந்தேன், நீ போய் நடத்திட்டு வா அப்படின்ட்டு. கரெக்டாக அன்றைக்கி ஆர்எஸ்எஸ்காரங்க கண்டுபிடிச்சி நேரே போயிட்டு ஒரு 40 பேர் போய் அந்த பையனை பயங்கரமாக அடித்து அதுக்கப்புறம் வெளியில் கூட்டிகிட்டு வந்து பயங்கரமாக அவனை தாக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க விசுவாசிகளாம். அதுக்கப்புறம் நான் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் யோசித்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்காரங்க சொன்னாங்க, எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறதுனால நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்ட்டு அவங்க கட்டாயப்படுத்தினதுனால நாங்கள் போனோம். ஒருவேளை போனோடனே அந்த போலீஸ் ஆஃபீஸர் எங்கிட்ட கேட்டார், நீங்கள் எந்த இடத்துல இருந்து ஊழியம் செய்கிறீங்கன்னு தெரியுமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் வெடி மருந்துகளின் குவியல்கள் மேலே இருந்து நீங்கள் ஊழியம் செய்தீங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அப்படியா சார் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டேன். ஆனால் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடியே நிறைய வக்கீல்கள், தெரிஞ்ச கிறிஸ்டின் வக்கீல்லாம் இருந்தாங்க, அவங்ககிட்டலாம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் போனோம். ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக அந்த ஆர்எஸ்எஸ்காரங்கிட்ட ஃபோன் பண்ணி, இவங்க வந்து இவங்ககிட்ட நீ பிரச்சனை பண்ணனா உங்களுக்கு தான் கஷ்டம், நீ வந்து மன்னிப்பு கேட்குறது தான் உனக்கு வழி அப்படின்னு சொன்னதுனால அவங்க மறுநாள் வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க.
அதுக்கப்புறம் திரும்பமாக அந்த கிராமத்தில் ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இப்படி நிறைய சாட்சிகள் இருக்குது. ஆண்டோடைய பிரிதான கிருபையினாலே இப்போ அந்த இடத்துல லேண்ட் வாங்குறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தால் தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டு